வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் மாங்காய் வத்தல். அதுக்கு தேவையான பொருள்கள் மாங்காய், உப்பு. இப்போ பார்க்க போகலாமா? இந்த மாங்காயை கழுவி போட்டு வெட்டுறேன். இப்படி நல்லா சதகாதையாக இருக்கணும். இந்த விதையை எடுத்துருங்க. ஒரு மாங்காயை 4 துண்டா வெட்டிடுங்க. மாங்காயை நல்லா வெட்டிட்டேன். இதில் உப்பை போடுறேன். 1 கப்பு உப்பு போடணும். போட்டு அப்படியே நல்லா குலுக்கி நைட்டு வச்சுருந்து காலையில் தான் காய போடணும். 3 நாளைக்கு காய போடணும். இது நேற்று மத்தியானம் வெட்டி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அது பார்த்திங்களா, தண்ணி பூரா வெளியில் வந்துச்சு. இந்த தண்ணியை எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே காய போட வேண்டியது தான். இப்போ தண்ணியை வடிகட்டுறேன். மாங்காய் நல்லா ஊறிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வெறும் உப்பு மட்டும் தான் போடணும். தண்ணி பூரா வடிஞ்சிருச்சு. இதை நல்லா காய போடணும். வெயிலில் காய போடணும். வத்த மாதிரி ஆயிடணும். பார்த்தீங்களா, மாங்காய் வத்தல் நல்லா காஞ்சி நல்லா வத்தல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மாங்காய் வத்தல் நல்லா காஞ்சி நல்லா வெயில் அடிக்குது. நல்லா 3 நாளைக்கு காய வச்சிங்கன்னா அப்படியே சரக்காக காஞ்சிரும். காஞ்ச பிறகு பார்த்தீங்களா நல்லா கலகலன்னு இருக்குது. நல்லா காரக்குழம்புல ஒரு 4 போட்டு குழம்பு வச்சிங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார்லேயும் போடலாம். அப்புறம் நீங்கள் சும்மா தயிர் சாதத்துக்கு அப்படியே பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அப்படியே வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் வேணாம், சும்மா சாம்பார் சாதத்துக்கு அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இது 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம வெட்டி உப்பு போட்டு குலுக்கி வெயிலில் காய வச்சுருக்கோம். அதனால் இது கெட்டே போகாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது மாங்காய் வத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து சமையலில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.